கர்த்தாவை சொல்லும் அடியேன் கேட்கிற நிகழ்ச்சி மூலமாக மீண்டும் நான் உங்களை சந்திப்பதில் சந்தோஷப்படுகிறேன். ஆகவே தொடர்ந்தும் கர்த்தருடைய வார்த்தை நாம் தியானிப்போம். பாருங்கள், நாம் கடந்த முறை நாங்கள் எபேசியர் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தின்படி நாம் போராட வேண்டும் என்று சொன்னேன். நமக்கு இந்த உலகத்திலே போராட்டம் உண்டு என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை நமக்கு எச்சரிக்கிறது. ஆனால் அந்த போராட்டம் பார்த்திங்கன்னா மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல என்று அதுவும் சொல்லுகிறது. அப்போ நம்மளுடைய போராட்டம் எங்கன்னு சொன்னால் துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டுன்னு சொல்லி, அதனால தான் இந்த போராட்டத்தை நாம் செய்வதற்கு தான் நம்முடைய பார்த்திங்கன்னா தேவன் சர்வாத வர்க்கத்தை தந்திருக்கிறார். அந்த ஆவியின் பட்டயத்தை நாம் எடுத்தவர்களாய்த்தான் நாம் போராட முடியும். நம்முடைய சொந்த பலத்தினாலேயோ என்னுடைய பார்த்திங்கன்னா சொந்த ஜெபத்தின் பாருங்கள், சில பேர் நல்லா ஜெபிப்பார்கள் அவர்கள். ஸோ அந்த பலத்தினாலே நாம் மேற்கொள்ள முடியாது. நாம் பார்த்திங்கன்னா ஆவியின் பட்டயத்தோடு தான் நாம் மேற்கொள்ள முடியும். அதுதான் ஆண்டவர் நமக்கு சர்வாத வர்க்கத்தை தந்திருக்கிறார். அப்போ அதை கொண்டு தான் நாம் பிசாசுக்கு விரோதமாய் நாம் போராட முடியும். பாருங்கள், அப்போ சொல்லப்பட்டிருக்கின்ற துரைத்தனங்களோடும். அப்போ துரைத்தனங்கள்னு சொல்லும்போது பார்த்திங்கன்னா தான் எபேசியர் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நாங்கள் பார்த்தோம். பாருங்கள், எப்படி பரலோகத்தில் உள்ள ஆளுகையும் அதிகாரத்தையும் சபை அறிந்து வைத்திருக்கிறதோ அதே போல தான் பாருங்கள் தான் உலகத்தின் துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் தெரிந்து வைத்திருக்கும் ஒரு சபை. ஆனால் இன்றைக்கு பார்த்திங்கன்னா சபை அதால் புரிஞ்சு கொள்ள முடியலை. சபையை பார்த்திங்கன்னா பாருங்கள், இன்றைக்குள்ள சபைகள் பாருங்கள் அந்த காரியங்களை அறிந்து கொள்ள முடியாதபடிக்கு இருக்கிறது. அதுக்கு என்ன காரணம்னு பார்த்திங்கன்னா, இன்றைக்கு சபைகளிலே அதிகமாய் பார்க்கக்கூடிய விதம் என்னன்னு சொன்னால் புசிப்பும் குடிப்பும் பண்டிகை கொண்டாடுவதும் என்டர்டைன்மெண்ட் அதுகள் தான் அதிகமாக சபையிலே காணப்படுகிறபடியினால் கர்த்தருடைய காரியங்களை சபை அறிய முடியலை. சபை பார்த்திங்கன்னா இந்த உலகத்தில் இருக்கிற தந்திரங்கள், பிசாசின் தந்திரங்களை சபை இனம் கண்டு கொள்ள முடியாமல் போகிறது. காரணம் என்றால் இன்றைக்கு சபை பார்த்திங்கன்னா வேறு விதமாக சபை செயல்படுகின்றன. கொண்டாட்டங்கள் பார்த்துங்க, புசிப்பும் குடிப்பும் பண்டிகை கொண்டாடுவது என்டர்டைன்மெண்ட் பாருங்கள், அதெல்லாம் அதிகமாக சபையிலே காணக்கூடியதாக இருக்கிறது. ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் என்று சொல்லி அதிகமாக இது காணப்படுகிறது. அதனால தான் பார்த்திங்கன்னா உலகத்தில் இருக்கிற அந்த காரியத்தை அறிய முடியலை. பிசாசின் தந்திரங்கள், அதை எதால் அந்த காரியங்கள் வருகிறது, அதுக்கு பின்னால் என்ன காரியங்கள் செயல்படுகிறதுன்னு சொல்லி சபை இனம் கண்டு கொள்ள முடியாதபடி அதுக்கு தடையாக இருக்கிறது. அதுதான் இந்த காரணம். பாருங்கள், இப்படி ஒரு சபை இருந்தால் என்னென்ற உலகத்தின் துரத்தனங்களையும் அதிகாரங்களையும் இனம் கண்டு கொள்ளும். சிந்திச்சு பாருங்கள், அது இனம் கண்டு கொள்ள முடியாது. பரலோக காரியத்தையும் அது இனம் கண்டு கொள்ள முடியாது. ஆனால் வேதம் சொல்லுகிறது அது ஒரு சபை அறிந்து கொள்ளும். சபைக்கு தான் தேவன் அதை வெளிப்படுத்துவார் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். பரலோக காரியத்தையும் பரலோக ரகசியங்களையும் அது சபைக்கு வெளிப்படுத்துவார் என்று சொல்லி. ஆனால் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா சபை அது புரிஞ்சு கொள்கிற அளவுக்கு சபை இன்றைக்கு இல்லை. இன்றைக்கு சபை உலக காரியத்தோடு இணைந்து உலக காரியத்தோடு செயல்பட்டு கொண்டிருக்கிறபடியினால் சபையால் அது முடியலை. பாருங்கள், ரெண்டாவது பார்த்திங்கன்னா இன்றைக்கு ஒரு பக்கம் என்டர்டைன்மெண்ட், ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம், இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா சண்டைகள், பொறாமைகள், பிரிவினைகள், பாருங்கள் எரிச்சல்கள், வாக்குவாதங்கள். பாருங்கள், சபையில் பார்த்திங்கன்னா ஒரு கொஞ்சம் குரூப்பாக சேர்ந்திருப்பார்கள். அப்போ இப்படியெல்லாம் பார்த்திங்கன்னா குழப்பங்கள் சபைகளே காணப்படுகிறது. அப்போ அதுக்கு பார்த்திங்கன்னா அதுக்கு பின்னால் என்ன கிரியை செய்கிறேன்டா பிசாசின் கிரியைகள் அதுகளை கிரியை செய்கிறது. அது இனம் கண்டு கொள்ள முடியாதபடிக்கு சபையை தான் நம்ம சொன்ன மாதிரி பண்டிகை ஆசரிப்பது, ஆட்டம் பாட்டம் அதிலே டைம் போகிறபடியினாலே ஆண்டவருடைய அந்த மகத்துவங்களை சபை அறிய முடியலை. அந்த பிசாசின் தந்திரங்களே சபை இனம் கண்டு கொள்ள முடியலை. அதுதான் அது காரணம். அதான் பாருங்கள், முதலாவது துரைத்தனங்களோடு நமக்கு போராட்டம் உண்டு. அப்போ அந்த காரியத்தை சபை இனம் கண்டு அதுக்கு விரோதமாய் சபை ஆவியின் பட்டயத்தை எடுத்து ஜெபிக்க வேண்டும். அப்போதுதான் சபையிலே ஒரு மாற்றம் உண்டாகும். சபையில் இருக்கிற பிரிவினைகள், இருக்கிற பொறாமைகள், எரிச்சல்கள் எல்லாம் சபையை விட்டு விலகி போகும். ஒரு ஐக்கியம் உண்டாகும், ஏக சிந்தை உண்டாகும், ஒரு மனம் உண்டாகும். பார்த்தீங்கன்னா ஆரம்ப காலத்திலே பார்த்தீங்கன்னா 120 பேரும் ஒரு மனப்பட்டு ஓரிடத்தில் ஜெபம் பண்ணி. ஆனால் இன்றைக்கு அப்படி ஓரிடத்தில் ஒன்று கூட முடியுமா பாருங்கள்? ஒரு மனமாய் ஒரு இடத்துல கூட முடியுமான்னு பாருங்கள். எவ்வளோ சண்டைகள், எவ்வளோ பிரச்சனைகள். அந்த சௌரி வந்தால் நான் வரமாட்டேன், அந்த பிரதர் வந்தால் நான் வரமாட்டேன். பாருங்கள், எவ்வளோ வாக்குவாதங்கள் இருக்கிறது, போட்டி பொறாமைகள் இருக்கிறது. அப்போ என்னென்று பார்த்தீங்கன்னா ஆண்டவருடைய மகிமை என்னென்று சபையிலே காணப்படும். இன்றைக்கு இந்த பிசாசு பார்த்தீங்கன்னா துரைத்தனங்களாலே இன்றைக்கு பார்த்தீங்கன்னா சபையை கட்டி வைத்திருக்கிறான். தான் இன்றைக்கு கர்த்தருடைய வல்லமை சபை மூலமாக வெளியில் போக முடியாமல் இருக்கிறது. அதுதான் இது காரணம். இப்போ ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நமக்கு
எதோடு போராட்டம் என்ற அதிகாரங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இன்றைக்கு பல பாவங்கள் செய்வதற்கு அரசாங்கம் அனுமதி கொடுத்துருக்கிறது. அது அந்த அதிகாரங்கள். இன்றைக்கு பார்த்திங்க அரசாங்கம் அதுக்கு பின்னால் சட்டத்திட்டங்கள் எல்லாம் அவர் புதுசாக சட்டத்திட்டங்களை அவங்க உருவாக்குறார்கள் பாருங்கள். அப்போ இன்றைக்கு அதிகமாக பார்த்திங்கன்னா அநேக பாவங்கள் செய்வதற்கு இந்த அரசாங்கம் பார்த்திங்கன்னா இடம் கொடுக்கிறது. ஒரு காலத்திலே அந்த சட்டம் தடை பண்ணியிருந்தது சில தேசங்களிலே. ஆனால் இன்றைக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கு பாவங்கள் கட்டவிழ்க்கப்பட்டு இன்றைக்கு அரசாங்க உதவியோடு அரசாங்க சட்டத்தோடு இன்றைக்கு பாவங்கள் செய்யப்படுகிறது. உங்களுக்கு அதிகமாக கேள்விப்பட்டிருக்கீங்க இந்த LGBTQ என்று சொல்லி அந்த காரியம். அது ஓரினை சேர்க்கை அந்த காரியம் அது அதிகமாக இந்த உலகத்திலே இன்றைக்கு அது பிரபலமாக காணப்படுகிறது. அந்த காரியங்கள் பார்த்திங்க இன்றைக்கு பல பேர் அந்த காரியத்தை வரவேற்கிறார்கள். அது நல்லது என்று சொல்கிறார்கள், நல்ல ஒரு காரியம் என்று சொல்கிறார்கள். ஸோ அது உலகம் பார்த்திங்கன்னா அதை வரவேற்கிறது. அது அரசாங்கம் பார்த்திங்கன்னா அதுக்கு இடம் கொடுக்குறப்ப அதுக்கிட்ட சட்டத்தை அரசாங்கம் உருவாக்கி அது பார்த்திங்கன்னா மனிதர்கள் இன்றைக்கு தாங்களாகவே இந்த காரியத்தை எல்லாம் செய்யும்படியாக அனுமதி கொடுக்கிறது பாருங்கள். இன்றைக்கு ஒரு காலத்திலே அவங்க பயந்திருந்தார்கள். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா சட்ட ரீதியாக இன்றைக்கு ஆணும் திருமணம் செய்து ஒரு பிள்ளையை தத்தெடுத்து அவர் குடும்பமாக மாறுகிறார்கள். அல்லது பெண் திருமணம் செய்து ஒரு பிள்ளையை தத்தெடுத்து குடும்பமாக மாறுகிறார்கள் பாருங்கள். அதெல்லாம் இன்றைக்கு சாதாரணமாக இன்றைக்கு உலகம் அது வரவேற்கிறது, அதுக்கெல்லாம் கை தட்டுகிறது. இன்றைக்கு பாருங்கள், அது ஒரு குடும்பம் என்று சொல்லி இன்றைக்கு அந்த உலகத்திலே அவர்கள் சொல்லுகிறார்கள். அது மாத்திரமில்லை பார்த்தீங்கன்னா இன்றைக்கு கார்ட்டூன் பிள்ளைகள் பார்க்குற கார்ட்டூன் கூட பார்த்தீங்கன்னா அங்கேயும் பார்த்தீங்கன்னா அந்த கார்ட்டூன் காட்சியிலே பார்க்கும்போது அங்கே ஆண் திருமணம் செய்கிறார்கள். அவர்கள் குடும்பமாக வாழ்கிறார்கள். அதெல்லாம் கார்ட்டூன்லே காட்டுகிறார்கள். அப்போ பிள்ளைகள் பார்த்தீங்கன்னா அவர்கள் எதை பார்க்கிறார்கள்னு சொல்லி பாருங்கள். இதெல்லாம் அவர்கள் பார்த்து அவர்கள் நினைப்பார்கள், இது ஒரு சாதாரணம் ஆண் ஒரு குடும்பம், பெண் சேர்ந்திருப்பது ஒரு குடும்பம் என்று சொல்லி அவங்களோட மைண்டில் அதை பதியும் பாருங்கள். இப்போ கார்ட்டூன் மூலமாகவே பிசாசு என்ன செய்கிறாங்கன்னா பிள்ளைகளுக்கும் அந்த காரியத்தை விதைக்கிறான். அப்போ பிள்ளைகள் எதை பார்க்குறான்னு சொல்லி அதான் நாம் கவனமாக இருக்க வேண்டும். பெற்றோராகி நாம் பாருங்கள், இந்த பிசாசோடைய தந்திரத்தினாலே நம்முடைய பிள்ளைகள் அது இழுப்புண்டு போய்விடாத படிக்கத்தான் நாம் பெற்றோராகி நாம் கவனமாக இருக்க வேண்டும். அதான் பார்த்திங்கன்னா இந்த அதிகாரங்கள் பின்னாலே கிரியை செய்கிற, அதாவது அந்த அரசாங்க தலைவர்களுக்கு பின்னாலே கிரியை செய்கிற அந்த அதிகாரங்கள், அதுக்கு பின்னால் கிரியை செய்கிற அந்த அசுத்த ஆவியின் கிரியைகளை நாம் ஆவியின் பட்டயத்தை எடுத்தால்தான் நாம் மேற்கொள்ள முடியும். அதான் நமக்கு போராட்டம் உண்டு கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. என்ற நாம் போராடினால்தான் நம்முடைய பிள்ளைகள் அந்த வலையிலே விழுந்து போகாதபடிக்கு நாம் பாதுகாக்க முடியும். அப்போ சரியான ஜெபத்தை நாம் செய்யாட்டா பிள்ளைகள் வளர்ந்து வரும்போது அந்த வலைக்குள் விழுந்து விடுவார்கள். என்ற உலகமே அந்த காரியத்தை செய்கிறபடியினால் பிள்ளைகள் நினைப்பார்கள் இது ஒரு சாதாரணம், இது நோமல் என்று சொல்லி அவர்களும் அந்த வழியாக போகக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். அப்போ அதற்காகத்தான் கர்த்தர் சொல்லியிருக்கிறார் நமக்கு போராட்டம் உண்டு சொல்லி. ஆகவே நீ சகோதரோடு போராடுவதை விட்டுட்டு, உன்னுடைய பக்கத்தில் இருக்கிற வீட்டுக்காரனோடு போராடுவதை விட்டுட்டு, பாசரோடு போராடுவதை விட்டுட்டு, ஊழியக்காரரோடு போராடுவதை விட்டுட்டு இதுக்கு விரோதமாக நீ போராடுன்னு சொல்லி. என்றால் இது உன் குடும்பத்தை பாதிக்கும், உன் பிள்ளைகளை பாதிக்கும். அதான் கர்த்தர் சொல்லுகிறார். ஆகவே மாம்ச இரத்தத்தோடும் அல்ல நமக்கு போராட்டம். இன்றைக்கு நமக்கு போராட்டம் பார்த்தீங்கன்னா இந்த அதிகாரங்கள், அதாவது அரசாங்கத்துக்கு பின்னால் அதிகாரிகளுக்கு பின்னால் கிரியை செய்கிற இந்த சத்துருவின் கிரியைகளை நாம் ஆவின் பட்டயத்தோடு நாம் எதிர்த்து நிற்க வேண்டும், நாம் போராட வேண்டும். அதான் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. மூன்றாவது பார்த்தீங்கன்னா பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகள் பாருங்கள், ஒவ்வொரு தேசங்கள் மீதும் பாருங்கள் பட்டணங்கள் மீதும் இந்த லோகாதிபதிகளின் ஆளுகை இருக்கும். அவனுக்கு கீழே பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி பிசாசுகள் அசுத்தாவின் கிரியைகள் இருக்கும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா சில தேசங்களிலே பாவங்கள் பெருகி போயிருக்கும். அப்போ அது பார்த்தீங்கன்னா அங்கே அசுத்தாவிகள் கட்டவிழ்க்கப்பட்டு ஒவ்வொரு மனிதன் மூலமாக அங்கே பாவங்கள் நடந்து கொண்டிருக்கும். அதான் பார்த்தீங்க கொலை நடக்கும், கற்பழிப்பு அதிகமாக இருக்கும், பிள்ளைகளை கடத்துறது அதிகமாக இருக்கும், அநேக தீங்குகள் நடக்கும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தின் அந்தகார லோகாதிபதிகள் ஒவ்வொரு பட்டணத்துக்கு மேலாக ஒரு அதிகாரி இருப்பான், ஒரு லோகாதிபதி. அவன் கையின் கீழே அநேக அசுத்தாவிகள் இருக்கும். அப்போ அந்த அசுத்தாவிகள் இந்த லோகாதிபதி எங்கெங்கே அனுப்புகிறானோ அந்த அசுத்தாவி அங்கங்கே போய் மனுஷரை கெடுக்கும், பிள்ளைகளை கெடுக்கும். அங்கே பார்த்தீங்கன்னா தீமைகள் நடக்கும், கொலைகள் நடக்கும், ஆபத்துகள் நேரிடும். அதெல்லாம் அந்த அசுத்தாவின் கிரியைகள். அப்போ இதை நாம் இடம் கண்டு கொண்டு நாம் என்ன செய்யணும்னா அந்த வான மண்டலத்தில் இருக்கிற அந்த அந்தகார லோகாதிபதிகள், அதாவது நாம் இருக்கிற பட்டணத்துக்கு மேலாக இருக்கிற அந்த லோகாதிபதிகளை நாம் இடம் கண்டு நாம் என்ன செய்ய வேண்டுமென்றால் நாம் எதிர்த்து நிற்க வேண்டும் ஆவின் பட்டயத்தோடு.
அதான் உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். தானியேல் 10ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கு, பெர்சியா ராஜ்யத்தின் அதிபதி 21 நாள் மட்டும் என்னோடு எதிர்த்து நின்றான்னு சொல்லி அங்கே நாங்கள் பார்க்குறோம். அப்போ உங்களுக்கு தெரியும், ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன், தானியேல் ஜெபித்த பொழுது பாருங்கள், ஜெபம் உடனே தேவனிட்டு போயிட்டு, ஆனால் தேவன் உடனே பதில் அனுப்பிட்டார். ஆனால் அந்த பெர்சியா ராஜாவின் அதிபதி அது தடை பண்ணினான்னு சொல்லி. அப்போ என்ன சொன்னா, அந்த பெர்சியா அந்த ராஜ்யத்து மேலே, அந்த அதிகாரத்துக்கு மேலே அசுத்தாவின் அந்த பார்த்த லோகாதிபதி அதுக்கு மேலே கிரியை செய்து கொண்டிருக்கிறான். அதனால தான் தேவனிடத்திலிருந்து அந்த ஜெபம் தானியேலுக்கு போகாதபடிக்கு அவன் தடை பண்ணி கொண்டிருந்தான். ஏன்னா அந்த ஜெபத்துக்கு பதில் எதுன்னு சொன்னா, கடைசி காலத்தில் சம்பவிக்கிற போகிற காரியத்தை தானியேலுக்கு வெளிப்படுத்துவதற்காகத்தான் ஆண்டவர் அந்த செய்தியை அனுப்புகிறார். அப்போ அதை கடைசி காலத்துக்கு ஒரு செய்தி தானியேலுக்கு போகக்கூடாதுன்றதுக்காகத்தான் பாருங்கள், அந்த பிசாசுக்கு தெரிஞ்ச அந்த லோகாதிபதிக்கு தெரிஞ்சபடியினால்தான் அந்த செய்தி அந்த தானியேலுக்கு போகக்கூடாதுன்னு சொல்லி அதை தடை பண்ணினான். அவங்களுக்கு தெரியும், அதை நீங்கள் வாசிச்சிங்கன்னு சொன்னா, மீகாவேல் உதவியாக போய் அதுக்கு உதவி செய்தபடியினால் அந்த செய்தி தானியேலுக்கு போகக்கூடியதாக இருந்தால் ஆனால் லேட்டாக தான் போனது. ஆனால் போனது. அப்போ அதுதான் பார்த்தீங்க, அப்போ தடைகள் வரும். அப்போ லோகாதிபதிகள் அதான் நான் ஜெபிக்கிற ஜெபம், நாங்கள் இதோ முழங்கால் படிட்டு நாம் ஜெபிச்சுட்டு போகிறோம். ஆனால் அதுக்கு பிறகு நடக்கிற காரியம் நமக்கு தெரியாது. பாருங்கள், இந்த ஜெபம் நம்ம வீட்டை விட்டு மேலே போகும். ஜெபம் ஆண்டுட்டு போக வேணும். அப்போ பிசாசு என்ன செய்வான், தடை பண்ணுவான் ஜெபம் போகாதபடிக்கு. அல்லது ஜெபம் போய் சேர்ந்த பிறகு தேவனிடமிருந்து அந்த ஜெபம் பதில் வருவதற்கும் தடை பண்ணுவான். அதனால தான் நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், நாம் போராட வேண்டும். அந்த லோகாதிபதிகள், அதாவது நம்முடைய தேசத்துக்கு மேலாக, நம்முடைய பட்டணத்துக்கு மேலாக கிரியை செய்கிற அந்த லோகாதிபதிகளை நாம் ஆவியின் பட்டயத்தை கொண்டு நாம் எதிர்த்து நிற்க வேண்டும். அதான் பாருங்கள், எவ்வளோ காரியத்தை நாம் போராட வேண்டியதாக இருக்கிறா. ஆனால் சபையோ நாங்களோ தூங்கி கொண்டிருக்கிறோம். உலக காரியத்தில் திருப்தியாக இருந்து கொண்டிருக்கிறோம். பிள்ளைகளை படிப்பு காரியத்துக்கு நாம் டைம் செலவழித்து கொண்டிருக்கிறோம். பணம் சேர்ப்பதில் நாம் டைம் செலவழித்து கொண்டிருக்கிறோம். வீடு வாங்குவதிலும் நாம் டைம் செலவழித்து கொண்டிருக்கிறோம். அப்போ நம்முடைய சிந்தனை, நம்முடைய செயல்பாடு எல்லாம் பார்த்திங்கன்னா உலகத்தையே நோக்கி கொண்டு போகிறது. அப்போ என்னென்று நாம் போராடுவது? அத்தை இன்றைக்கு பிசாசின் கட்டில் அநேக குடும்பங்கள், அநேக சபைகள் கட்டப்பட்டிருக்கிறது. அப்போ நான் இனம் கண்டு கொண்டால்தான் நாம் போராட முடியும். அப்போ ஆவியின் பட்டயத்தை எடுக்க வேண்டும். பாருங்கள், அப்போ ஒவ்வொரு நாளும் போராடித்தான் நாம் ஜெபிக்க வேண்டும். இன்றைக்கு சாதாரண ஜெபத்தை செய்தோம் என்றால் இந்த காரியத்தை நாம் மேற்கொள்ள முடியாது. அப்போ நாம் போராடி நாம் ஜெபிக்க வேண்டும். ஆகவே தொடர்ந்து மிச்ச காரியத்தை நாளைக்கு பார்ப்போம். நாளைக்கு நான் உங்களை சந்திக்கிறேன்.